நாடோடிகள் படம் மூலியமா ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் அபிநயா அவர்கள். இவங்க இந்த படம்க்கு அப்புறம் அடுத்தடுத்து நிறைய சினிமா வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சிச்சு. இருந்தாலும் இவங்களுக்கு ஏத்த கதையில மட்டுமே தேர்ந்தெடுத்து இவங்க தற்போது நடிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா இவங்களுக்கு பேச வராது. இதனால இவங்களுக்கு என்ன கதை பிடிக்குமோ அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா செலக்டான கதையை மட்டும் தேர்ந்தெடுத்து படங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதையடுத்து அபிநயா மற்றும் விஷால் இவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப வருஷமாவே வந்துட்டு இருக்கு. ஸோ இதனையடுத்து ரீசன்ட் இன்டர்வியூவில் அபிநயா அவர்கள் இது குறித்து பேசியிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நானும் விஷாலும் நண்பர்கள் மட்டும்தான், ஆனால் அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நானும் விஷாலும் 2 படங்கள் ஒன்றா பண்ணியிருக்கோம், அவரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி மாதிரி அபிநயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆனால் நாங்கள் 2 பேரும் 15 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை அடுத்து நானும் விஷாலும் திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே ஷாக்காச்சு. அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படி மாதிரி அபிநயா அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.